இங்கே சேரன் கரெக்டாக பாத்ரூம் கட்டுறதுக்காக அந்த கடப்பாரி எடுத்து கரெக்டாக அந்த செவரை இடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நடேசனோட அண்ணன் வந்து இந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த வீட்டை இடித்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இந்த வீட்டில் ஒரு ஆணி கூட அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டோட உத்தரவு இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக போலீஸில் போய் உங்கள் மேலாம் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வேலை செய்ய வந்தவங்களையும் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவருமே இந்த பக்கம் பெரியப்பா ஏன் பெரியப்பா இப்படி பண்ணுறீங்க, சொல்லப்போனால் வீட்டில் ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை, வீட்டில் ஏற்கனவே ஒரு லேடிஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்காக தானே இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இங்கே சேரனோட பெரியப்பா அதை சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இன்னொரு சைடு இங்கே சோழனும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க போங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கோவமாக பேசினாலும் அதுக்கும் அவர் கேஸ் கொடுத்துருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட நடேசனும் இந்த பக்கம் அவரோட அண்ணனை டே பிரதர் இங்கே வாடா ஓரமாக வாடான்னு சொல்லி அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு நீ என்னென்ன சொல்லுவியோ அது எல்லாத்தையும் போலீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு. அதே மாதிரி நானும் ஒரு விஷயம் பண்ணுவேன். நீ இப்போ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கல உன் பொண்ணு என் பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என் பையன் வீட்டுக்கே வந்துட்டா. இங்கே வந்து என் பையன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஏதோ ஒரு வழியாக அவங்க அம்மா அப்பா தான் கன்வின்ஸ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டிலே போய் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்னு பார்ப்போம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் விழுப்புரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேரனோட அப்பா அதாவது நடேசன் பயங்கரமாக அவங்க அண்ணனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே அவருமே வந்த விஷயத்தை மறந்துட்டு இவங்ககிட்ட இதெல்லாம் பேசணும்னா அவ்வளோதான் நம்ம பொண்ணு வாழ்க்கையை வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் தெரிச்சு ஓடி போயிடுறாரு. அப்போ நடேசனும் டே நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிட்டா, அவன் இனிமேல் திரும்பி வரமாட்டான், வந்தால் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நடேசன் அங்கே பாத்ரூம் கட்டுற வேலையை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே செவரை கரெக்டாக அளந்து இடித்து அதை பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடில் நிலாவுமே ஆஃபீஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு சாம்பிளாக தான் ரெடி பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நிலாவும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் அங்கே அந்த இன்சார்ஜாக இருக்கிற ஒரு நிலாவை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றத கேட்டுட்டு அவங்கள கொஞ்சம் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் நிலா அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இப்படி ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னுமே வந்து நல்லா டெவலப் பண்ணி அதை பக்காவாக ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட்டை அவங்களே மேக் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கொட்டேஷன் கொடுத்த ஒரு மாலோட ப்ராஜெக்ட் தான் அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. அதை நம்ம எப்படியாவது வீட்டில் இருந்து ரெடி பண்ணி நம்ம பக்காவாக பண்ணிடணும்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நமக்காக இந்த வீட்டில் பாத்ரூம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்பவே விழுந்து நம்மளை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட கையில் காயம் பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நிலாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இது வந்து அந்த பட்டாசு வெடிக்கும் போது அந்த காயம் தானேன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இந்த விஷயத்த சுத்தமாக கண்டுக்காத பல்லவனையும் கவனிச்சுட்டு உள்ளே போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த பல்லவன்கிட்ட இங்கே பாரு ஏற்கனவே அவருக்கு காயப்பட்டிருக்கு, நீ போய் அதுக்கு சாரின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க பல்லவனை. ஆனால் பல்லவனுக்கு சுத்தமாக நடேசனை பிடிக்காததுனால நான் ரோட்டில் போகிறவங்க கிட்ட கூட சாரி கேட்டுருவேன், ஆனால் இவர்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கொஞ்சம் பல்லவன் சண்டை போட்டுறாரு. நிலா அடுத்தபடி அதை பெருசாக எடுத்துக்காம அவங்களும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பல்லவன் பேசிட்டு போனதை நினச்சி வருத்தப்பட்டு அவர் மறுபடியும் நிலா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்காம இங்கே பல்லவனுக்கு ஆன்சர் பண்ணாமல் எதுவுமே கண்டுக்காமல் சமைச்சிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பல்லவனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அண்ணி என்னை மன்னிச்சிருக்க, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் கோவப்பட்டுறேன்னு சொல்லி பல்லவன் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நிலாக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. டே பல்லவா எதுக்கடா இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க, நான்லாம் கோச்சிக்கலடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்லி இந்த விஷயத்தில் நீ பண்ண விஷயத்த நான் வந்து சரின்னு சொல்ல மாட்டேன்டா, ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒருத்தருக்கு காயப்பட்டிருக்கப்போ நம்ம சாரி கேட்குறோம்டா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக இந்த பக்கம் பல்லவனோட மனசை மாற்றுற மாதிரி பேசிட்டு அவங்க அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்கே சேரனும் அவர் கூட வந்திருக்க சுனில் பையாவும் வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பாத்ரூம் ஒர்க்கை வெறும் 3 நாளில் முடிச்சாக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோடு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க நடேசனும் பரவாயில்லையே இந்த பையன் ரொம்பவே நல்லா வேலை பார்க்குறான்னு சொல்லி சுனில்கிட்ட நல்லாவே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் சுனில் பையாவும் கிளம்புறாரு. இங்கே சேரனும்
இங்கே பாருங்கள் சுனில், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, வேறு எதுவும் இல்லை, நாளைக்கு இதே டைமுக்கு நீங்கள் வந்தால் போதும், சீக்கிரம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் போகிற ஸ்பீடே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நம்ம ஈக்குவலாக இதே ஸ்பீடில் நம்ம கட்டடம் கட்ட ஆரம்பித்தோன்னா கூடிய சீக்கிரத்தில் வெறும் 2 நாளில் இன்னும் நம்ம முடிச்சிடலாம் அந்த பாத்ரூம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இங்கே சுனில்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்தபடியாக வீட்டை எல்லோரும் தூங்கலான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அப்போது நிலாவும் இங்கே நடேசனுக்காக தீப்புண்ணில் போடுற மாதிரி ஒரு மருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆயில்மெண்ட்டை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவரும் நிலாவை பார்த்து, நான் ஏற்கனவே சொன்னல இந்த மாதிரி ஆயில்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சாதாரணமாக அதுவே ஆறி போய்டும், இதெல்லாம் போட்டால் மறுபடியும் இதை நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி அந்த ஆயில்மெண்ட்டை தூக்கி போட்டுறாங்க. நிலாவும் நீங்களா அந்த ஆயில்மெண்ட் எடுத்து போடுற வரைக்கும் அதை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபத்தோடு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவனும் அந்த ஆயில்மெண்ட்டையும் தான் அப்பா தூங்கிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. சொல்லப்போனால் நடேசன் மேலே பல்லவனுக்கு கோபம் தான். பட் இருந்தாலும் இங்கே நிலா சொன்னதை நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு, யாராக இருந்தாலும் சரி நம்மளால் காயப்பட்டாங்கன்னா நாம தான் அதுக்கு சரி பண்ணணும், அதனால இவருக்கு மருந்தை நாமளே போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு பல்லவனை அந்த மருந்து எடுத்து இங்கே நடேசனுக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் முதல்ல இங்கே நிலாவோட பேச்சை கேட்டு பல்லவனும் அந்த மருந்து எடுத்து நடேசன் கையில் போடும்போது இங்கே பல்லவனோட கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா தான் அப்பாவை இப்போ தான் முதல்ல அவர் அப்பான்ற ஃபீல்ட்லேயே பார்க்குறாரு. அதே நேரம் இங்கே நிலாவும் ப்ராஜெக்ட் விஷயமா சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கிறதுனால அவங்க வெளியில் வந்து காஃபி போடலான்னு வராங்க. அப்போ பல்லவன் இந்த மாதிரி நடேசனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கிறத கவனித்து இங்கே நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பல்லவனுக்கு நடேசன் மேலே விருப்பம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு முன்கோபத்தினால தான் அவங்க இந்த மாதிரி கோச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு நிலாவும் அதை பெருசாக எடுத்துக்காம அவங்க ரூமுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் நேற்று கொடுத்த ப்ராஜெக்டை அவங்க சொதப்பினதுனால இங்கே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பக்காவான ஒரு மால் ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா விஷயத்தையும் சும்மா தெளிவாக கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் 2-2:30 தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எந்திக்கிறதுக்கும் லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வேகமாக ரெடி ஆகி அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட இன்சார்ஜும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் ஓனரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நேற்று நான் ஒரு ப்ராஜெக்டை சொதப்பிட்டேன்ல, அந்த ப்ராஜெக்டை இப்போ நான் பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மேனேஜர்கிட்ட தூக்கி நீட்டுறாங்க. அப்போ அவங்களும் கடுப்போட, நீ சும்மா இருமா, நேற்றே அந்த ப்ராஜெக்ட் நீ சொதப்பிட்ட, சொல்லப்போனால் நீ அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது மெயினான ப்ராஜெக்டாக இருக்குது, உங்ககிட்ட நான் சாம்பிளாக கொடுத்தது நீ ஒரு டெஸ்டிங்காக தான், இப்போ அதை பற்றி தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதான்னு சொல்லி அவரும் நிலாவை கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க எம்டியுமே, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துக்கிற இருங்கன்னு சொல்லிட்டு, நிலா நீங்கள் முதல்ல உங்கள் ப்ராஜெக்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நிலாவுக்கு இங்கே அவங்களோட கலீக்ஸு இன்னொரு ஒர்க் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம், சரி சார் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பாருங்கள், நான் போய் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல் அவங்களோட ஆஃபீஸ் டேபிளில் போயிட்டு அவங்களோட பழைய ப்ராஜெக்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த கம்பெனியோட ஓனரும் இங்கே நிலாவோட ப்ராஜெக்டை செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு சரியான சர்ப்ரைஸு. சொல்லப்போனால் அந்த கம்பெனி ப்ராஜெக்டை ரொம்பவே தெளிவாக கொடுக்கறதுக்கு இவங்களும் 2 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 2 நாள் போராடியுமே தெளிவான ப்ராடக்ட் கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒரு மால் செட்டப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்லி அவங்களால எதையுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் நிலா அதை ரொம்ப தெளிவாக உட்காந்து ஒர்க் பண்ணி அதை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த எம்டிஏ சர்ப்ரைஸ் ஆகிறாரு. யோ இங்கே பாரியா, இதை நம்ம 2 நாள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு வெறும் 1 நாளில் ரெடி பண்ணி கொண்டு வந்துருச்சியா, பரவாயில்லையா, வந்த ப்ராஜெக்டே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்டிஏ வந்து சைன் பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக நிலா கிட்ட போயிட்டு அவங்களும், நிலா நீங்கள் உண்மையிலுமே ரொம்ப டேலண்டடான பர்சன், சொல்லப்போனால் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்ககிட்ட நான் இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசி அதோட சாம்பிளை கொடுக்க சொன்னது நான் தான். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு வைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நிலாவை கங்க்ராச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாருமே நிலாவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இங்கே ப்ராஜெக்டை ரொம்பவே தெளிவாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் செஞ்சு முடிக்கிறாங்க. அதே நேரம் அன்றைக்கி ஃபுல்லாக இங்கே நிலாவை ஆஃபீஸில் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரம் ஆஃபீஸ் கலீக்ஸும், நிலா இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், சொல்லப்போனால் வெளியில் போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு காஃபி கூட வாங்கி கொடுங்க போதும், ஆனால் நீங்கள் தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நிலாவை இந்த பக்கம் எல்லாருமே கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும்போது ஒரு காஃபி கார்னரில் அவங்களோட கலீக்ஸ் எல்லாத்துக்கும் காஃபி வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரம் இங்கே நிலாவை எதிர்பார்க்க
எதிர்பார்க்காத மாதிரி நிலாவை யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, ஏற்கனவே மனோகரும் தாஸும் ஃபிக்ஸ் பண்ண அதே அடியால் தான். அவர் இந்த பக்கம் நிலா எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிலாவை கண்காணிக்க போட்ட ஆள் தான் அவரும் ஃபோட்டோ எடுத்து இந்த பக்கம் மனோகருக்கும் தாஸ்க்கும் அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. நிலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனியில் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்கே மனோகருக்கும் தாஸ்க்கும் டைப் பண்ணி அனுப்பிடுறாங்க. இதை கேட்டு அவங்க செம்ம காண்டாக்குறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம காசில் படித்து முன்னேறி வந்துட்டு இப்போ நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு மொக்க கம்பெனியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் வீட்டில் வைக்கணும்னு பார்த்தா இப்படி வெளியில் போய் அவள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இவளை இதுக்கு மேலே நம்ம சாதாரணமாக விட்டால் சரி வராது. இவளுக்கு வேலைன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இவள் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த வேலையை நம்ம கெடுத்து விட்டுறணும்னு சொல்லிட்டு மனோகர் தாஸ் கிட்ட காதில் ஏதோ ஒரு விஷயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு தாசுமே, இங்கே பாருங்கப்பா, அவளை வேலையை விட்டு தூக்கினா மட்டும் போதாதுப்பா, அவளுக்கு இதை விட ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா அந்த சோழனை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் என்ன ஆட்டம் போட்டா, அந்த சோழன் ரொம்ப மோசமானவன், அவன் வேண்டாம், உன் லைஃப்க்கு ஃபிட்டே ஆக மாட்டான்னு சொல்லி நம்ம எவ்வளோ சொன்னோம். அதெல்லாம் ஒரு வார்த்தை அவள் கேட்டாலா? அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் உங்களையும் என்னையும் அவமானப்படுத்தினாலப்பா அவளை வேலையை விட்டு தூக்கினா மட்டும் போதுமாப்பா? கிடையாதுப்பா, அவள் வீட்டை விட்டு வெளியில் போகாத மாதிரி ஏதோ ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி இங்கே மனோகர்கிட்ட தாஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க மனோகரும், இங்கே பாடுறா தாசு, நீ அவசரப்பட்டு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத, நான் சொல்கிறத மட்டும் செய்ய. நிலாவை எப்படியாவது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அவள் அந்த சோழன் கூட ஒன்றும் விருப்பப்பட்டலாம் கிடையாது. அவள் சோழன் கூட இருக்கணும்னு இல்லை, அவளுக்கு பயங்கரமான ஈகோ தான். அந்த ஈகோவில் எப்படியாவது நம்ம குடும்பத்தை தாண்டி அவள் வெளியில் நின்று ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறா. அதை தான் நம்ம முதல்ல உடைக்கணும். அவள் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு பயங்கரமான தர்ம அடி விழணும். அப்போ தான் அவள் இதை பற்றி யோசிக்காமல் ரொம்பவே தெளிவாக நம்மளை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிப்பா. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிச்சைக்கார குடும்பத்தை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை தேடி வந்துடுவா. அதனால தான் நான் சொல்கிறத மட்டும் செய், அவசரப்பட்டு அவள் மேலே இருக்க கோபத்தில் அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க. இது கேட்ட தாசுமே, சரிப்பா நான் எதுவும் பண்ணலை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து வேகமாக கிளம்பி இங்கே சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிலா ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வராரு. அங்கே ஏற்கனவே எம்டியாக உட்காந்துட்டு இருக்க நிலா கிட்ட சொல்ல விட்டு பேசின இன்னொருத்தரை போய் பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சொல்லப்போனால் இந்த ஆஃபீஸில் நிலான்னு ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்கள பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு தாசுமே நிலாவோட எம்டிகிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவரும், சொல்லுங்கள் நீங்கள் யார், நிலாவோட ரிலேஷனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவருமே, இங்கே பாருங்கள் நான் நிலாவோட பிரதர், ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தர தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அவருமே, என்னங்க இது, நான் தான் இந்த கம்பெனி ஓனர், நீங்கள் எனக்கு என்ன தர போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ தான் தாசுமே தன்னோட பணபலத்தை காட்டுற மாதிரி, நாங்கள் திருச்சியில் ரொம்பவே பெரிய ஆளுங்க, அதுவும் இல்லாமல் இப்போது நீங்கள் வச்சுருக்க மாதிரி எத்தனை கம்பெனி வேணாலும் எங்களால் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற நிலா ராணி மாதிரி வாழ்கிறத விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனை நம்பி அவன் கூட வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் அவன் கூட சேர்ந்து எங்களுக்கு எதிராகவே அவள் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கா. அவளை முதல்ல அந்த கம்பெனி வேலையிலேருந்து தூக்குங்க. அவள் நடுத்தருவில் நின்னாதான் எங்களை பற்றி புரிஞ்சுக்கவா, மறுபடியும் எங்கள் குடும்பத்துக்கு அவள் திரும்பி வர்றதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே அந்த எம்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவருமே, என்ன சார் இது, என் கம்பெனிக்கே வந்து என்னோட எம்ப்ளாயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க இதுக்கு முன்னாடி வேணால் அவங்க தங்கச்சியாக இருக்கலாம், இப்போ அவங்க என் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டு என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட பேச முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் நிலா மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை நாங்கள் கம்பெனியிலேருந்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்களோட டேலண்ட்டை நீங்கள் வேணால் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை புரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது. அவங்க உண்மையிலுமே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஆள், அவங்க இந்த கம்பெனியில் இருக்கிறது நாங்கள் கொடுத்து வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே தாஸை அவமானப்படுத்தி அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க. அவரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், நிலாவோட எம்டியை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. உடனே அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே தாஸும் மனோகர்கிட்ட இந்த நடந்த விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவருமே, இங்கே பாரு தாஸு, நீ எப்படியாவது இன்னொருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவரை பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. ஏன்னா நம்ம இந்த விஷயத்தில் ரொம்பவே சாஃப்டாக தான் போகணும். அதுலேயும் குறிப்பாக நம்ம பண்ணுற விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவள் இன்னுமே நம்ம மேலே கோவப்படுவான்னு சொல்லி மனோகர் தாஸை ரொம்ப நாசுக்காக டீல் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடில் நிலாவும் தன்னோட ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு கலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் பாத்ரூம் கட்டிகிட்டு இருக்க சுனில் கிட்ட இங்கே நடேசன் ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே சுனில் கிட்ட நடேசன் ஹிந்தியெல்லாம் கலந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க நிலாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வர்றப்போ இந்த மாதிரி ஒரு ஹிந்திக்கார லேடியை பார்த்துருப்பாங்க. அவங்க தான் பல்லவனோட அம்மா மாதிரி
இருக்குங்கிறதையும் சந்தேகப்பட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வேற அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுனில்கிட்ட முதல் நாளே பேசியிருப்பாரு. அதாவது நானும் யூபியில் லாரி ஓட்ட போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன்னு சொல்லி யூபியை பற்றியும் இங்கே லாரி ஓட்டுறதை பற்றியும் ரொம்பவே கேஷுவலாக பேசியிருப்பாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிலா மிங்கிள் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்லவனோட அம்மா ஒரு ஹிந்திக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவங்க இன்னும் இந்த சென்னையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி யூபியில் இவர் லாரி ஓட்டியிருக்காரு. அப்போனா அங்கே இவருக்கும் பல்லவனோட அம்மாவுக்கும் பழக்கம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக தான் பல்லவன் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு குழப்பத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே போன சோழனும் என்னாச்சுன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்கா, ஏதோ ப்ரெஷரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேற ஒரு விஷயத்தை யோசித்தேன், சரி விடுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கணும், நேற்றுலாம் சரியாகவே தூங்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் தூங்கலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ சோழனும் என்ன சொல்கிறீங்க, நேற்று ஏன் சரியாக தூங்கலை அப்படின்ற மாதிரி நிலாட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனும் பரவாயில்ல நிலா, நீங்கள் ரொம்பவே இன்டெலிஜென்ட், சொல்லப்போனால் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண கம்பெனியில் எப்படியாவது ஓபி அடித்து தான் சம்பளம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்பவே தெளிவாக ஒர்க் பண்ணணும், அதுவும் நம்மளோட டேலண்ட்டை காட்டி தான் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் நிலாவை பாராட்டுறாங்க. இப்படி நிலாவை சோழன் பாராட்டினதுக்கப்புறம் இங்கே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் சோழனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்கள் பாராட்டினது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போய் படுத்துடுறாங்க. அடுத்தபடியாக இப்படி நிலா சிரிச்சதை கவனித்து பார்த்த சோழனும் அடுத்து பாண்டியன்ட்ட போயிட்டு, டேய் பாண்டியா பாத்தியா, நிலா என்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காதா, அதுவும் இல்லாமல் நான் அவளை மோட்டிவேட் பண்ணுறது அவளை இன்னுமே வந்து நல்லபடியாக மேலே கொண்டு போகிறதுக்கு உதவுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாண்டியனும், அண்ணே படுக்கிற வழியை பாருண்ணே, தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத, ஏற்கனவே பட்டறையில் இன்றைக்கி பயங்கர வேலை, அதே நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே இன்னும் 3 வண்டி நான் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் அவரோட பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. ஆனால் இது எதையுமே கவனிக்காத சோழனும் இங்கே நிலாவை தான் மனசுக்குள்ளே அவருமே வந்து கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இங்கே நிலாவோட மனசில் சேரன் 1% கூட இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களும் இங்கே தனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அந்த எம்டி கிட்ட மறைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எம்டியோட மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோன்னா, நிலா கல்யாணம் ஆகாதவங்க, சொல்லப்போனால் அவங்க நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லா செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இந்த 2வது அந்த எம்டியுமே நிலாவை பற்றி வேறு விதமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது அந்த நிலாவை நம்ம கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிலா மேலே லைட்டாக கொஞ்சம் காதல் வயப்படுறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வெளியில் காட்டிக்காமல் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு எம்டி கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர் தானே, அதனால் அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அதை கேட்ட அவருமே பரவாயில்ல, நிலா ரொம்பவே நல்ல பொண்ணு தான், ஆனால் எடுத்த உடனே அந்த பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுறேன் அது பண்ணுறான்னு போய் சொல்லிட்டு இருக்காத, முதல்ல அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு கவனி, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கா, அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் கொடுத்து நிலா விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடேசனோட வீட்டில் பாத்ரூம் கட்டுற வேலை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு நாள் கட்டினா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடும். ஆனால் அதுக்குள்ளே சுனிலுக்கு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மறுபடியுமே வந்து ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி சுனிலை அங்கே கொத்தனார் வேலைக்கு கூப்பிட்டுறாங்க. அதே நேரம் அவருமே சேரன் கிட்ட, இங்கே பாருங்க பையா, நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நான் வீட்டுக்கு போயிட்டு சந்தாவை அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சந்தா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பா, நீங்கள் அதுக்குள்ளே இந்த பாத்ரூம் கட்டுற வேலையை கட்டி முடிச்சிருங்க, நான் நம்மளோட பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் முடிச்சிடுறேன், நீங்கள் நாளைக்கு வந்துருங்க, நம்ம நாளைக்கு எப்பவும் போல் இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுனிலும் அங்கேருந்து சேரன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அவரும் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட தங்கச்சி சந்தா கிட்ட, சந்தா நீ சேரன் அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்கள டைரெக்டாக சேரனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே வந்த சந்தாவும் இங்கே சேரனை தேடி பார்க்குறாங்க. ஆனால் சேரன் அங்கே இல்லை, வெளியில் நடேசன் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. நடேசனை பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் எங்கள் அண்ணன் சுனில் அனுப்பிச்சி வச்சாங்க, இந்த மாதிரி நான் பாத்ரூம் கட்டுற வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா நடேசன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நடேசன் ரொம்பவே சகஜமாக ஹிந்தி பேசி, சரிம்மா அங்கே தான் வேலை நடக்குதுன்னு சொல்லி கை காட்டி உள்ளே போய் வேலை செய்ய சொல்கிறாங்க. அதே நேரம் சந்தாவும் அங்கே போய் மண்ணெல்லாம் அள்ளி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேரன் ஒரு சைடு வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்காரு. சந்தாவும் என்ன இது ஏதோ சமைக்கிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே கிச்சன் பக்கம் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே சேரன் விழுந்து சமைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற சந்தாக்கு சரியான சர்ப்ரைஸு, என்னடா இது இப்படி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வச்சக்கண் வாங்காமல் சேரனே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால்
ஆனால் சேரன் இதை சுத்தமாக கவனிக்காமல் அவர் இந்த பக்கம் தான் தம்பிங்களுக்காகவும் அதே நேரம் நிலாவுக்காகவும் இங்கே சிக்கன்லாம் எடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நான்வெஜ்ஜை பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சந்தாவும் சரி ஓகே சேரன் ஏற்கனவே நல்லா சமைப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக அவங்களுக்கு அந்த பாத்ரூம் கட்டுற வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சேரனும் சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ சந்தா மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே சந்தா கிட்ட போயிட்டு சந்தா நான் ஹெல்ப் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 1 மணி நேரம் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க நடேசனும் என்ன இது இந்த பொண்ணு நல்லாவே அவங்ககிட்ட பேசி வேலை செய்யுது, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு லாங்குவேஜே புரியாது, ஆனால் இங்கே சேரன் கிட்ட நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நடேசனும் இவங்க 2 பேர் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு அவரும் கொஞ்சம் சந்தேகமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு.